தயவு. தீண்டாமை ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் சொல்கின்றார்கள். தீண்டாமை ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். தான் உயர்ந்த ஜாதி, பிறர் தாழ்ந்த ஜாதி, ஏழை பணக்காரன், ஆண் பெண் முதலிய புறத்தோற்றம் காரணமாக பிறர் தேகத்தை கூட தீண்டாமை மேற்கொள்வாரை நல்ல பாடம் புகட்டும் கடவுள் சக்தி. எதையும் சிந்தித்து தெளியக்கூடிய பகுத்தறிவுடைய அரிதான இந்த மனித தேகத்தையும் அதற்கான சூழ்நிலையும் பெற்ற மனிதன் இயற்கை உண்மையின் மீது காதல் கொண்டு அதை தனது அகத்தில் கண்டு தீண்டாது விண்காலம் கழிப்பவனை தக்க சமயத்தில் நன்றாக பதம் பார்த்து விடுகின்றது பிரபஞ்ச சக்தி. இது உண்மை. ஆகவே சகோதரா, ஜாக்கிரதை. தீண்டாமை ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று சொல்கின்றார்கள். முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள். சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு உரிய முறையில் உரிய நேரத்தில் தன் உள் உண்மையை கண்டறிய முயற்சிக்காதவனை தக்க சமயத்தில் கடவுள் சக்தி தண்டித்து திசை திருப்பி விடுகின்றது அகம் நோக்கியபடி. தினசரி வாழ்வில் இதை நாம் பலரில் கண்கூடாக காண்கின்றோம். குற்றத்தில் பெரிய குற்றம் தன்னை அறியாத, அதற்காக தினசரி வாழ்வில் முயற்சி செய்யாத பெரும் குற்றமாகும். தன்னையும் தனக்கு ஆதாரமான தலைவனையும் கூடஸ்தனையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளல் பெருமான் சத்திய வாசகம். கையறவிலாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடுநாட்டு என்பதே வள்ளலார் ஆணை. கையறவு என்பது தூக்கம், சோம்பல் முதலான தாமச குணங்கள். இந்த தாமச குணங்களால் வாழ்வில் நாம் ஈடு செய்ய முடியாத பெரும் நஷ்டத்தை ஏற்கின்றோம். ஆம், அதுதான் ஆன்ம நஷ்டம். பிறவி பயனே நஷ்டமடைகின்றது. வள்ளலார் கூறுகின்றார், இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் மட்டுமே அடையக்கூடிய ஆன்ம இன்ப லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் என்கின்றார். கடவுளுடைய திருவருளாம் திருமேனியை தீண்டாதவர்கள் குற்றம் செய்தவர்கள் ஆவார்கள். இதுவே உய்வில்லாத செய்நன்றி மறத்தல் என்பது. அன்பே அருட்பெருஞ்சோதி அப்பா, நின் திருவருட் திருமேனி என்னுள் இருந்த வண்ணம் இயம்புகவே.